I'm Peter. Peter. ஃபைனலி எல்லாமே இந்த சீனை தியேட்டர்ல பார்த்துட்டு அரே நெட்டுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா. என்னடா காதலை விட நட்பு தாண்டா பெருசு. ஹேண்ட்ஷேக்கை கொடுத்தவனைக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு பாரு. நண்பேண்டா இது தாண்டா நட்புட்டு பவர். கடந்த காலங்களில் பார்த்த படங்கள்ல சொல்லியிருப்பாங்க நம்ம நெட்டுக்கு ஒரு மெஜிக்கல் பவர் இருக்கு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விட்டு ரிங்கே அவர் பாவிச்சிருப்பாரு. அதனால அவருக்கு பிறப்புல இருந்தே ஒரு மெஜிக்கல் பவர் ஒன்று இருக்கு அப்படின்னு. கடைசியில பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட ஸ்பெல்லையை உடைக்கிற அளவுக்கு நம்ம நெட் விட்டு மெஜிக்கல் பவர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே வேலை செஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம எம்ஜே விடுறதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வந்திருப்பாரு. அப்புறம் நெட்டையும் பார்த்து கழிச்சிட்டே போயிருப்பாரு. அப்புறம் ஸ்பைடர்மேன் பறந்து போக்குல நம்ம பாய் பீட்டர்னு நம்ம எம்ஜே சொல்லியிருப்பாங்க. அப்பதான் நெட்டுக்கே தெரியும் நம்ம ஸ்பைடர்மேனோட பேர் என்னது பீட்டரா அப்படின்னு. அதான் எல்லாமே மறந்துட்டாங்களே. எப்படி அந்த ஹேண்ட்ஷேக்கை கொடுத்துருப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்ல, மசில் மெமரி. என்னடா மசில் மெமரி நீங்க கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நைட்டு போக்குள்ள லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லையா, அதே பழக்க தோசத்துல வெளிச்சம் இருக்கக்குள்ளேயும் அந்த சுவிட்ச் ஒன்னாக்கி படும். அதுக்கு பேர் தான் மசில் மெமரி. அப்படி நடந்த ஒரு மசில் மெமரியில தான் இந்த ஹேண்ட்ஷேக்கை கொடுத்துருப்பாங்க. அப்புறமேல தான் கெஸ் பண்ணியிருப்பாரு பீட்டர்னு சொல்லக்குள்ள. ஐயோ ஸ்பைடர்மேன் பேர் வந்து பீட்டரு, அப்ப இவனும் பீட்டர், அப்ப இவன் தான் ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிருப்பாங்க வச்சு. சரி நான் சொல்ற சரி சரின்னு நினைக்கிறவங்க ரெட் ஆட்டையும் நெட்டுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா, நீ சொல்றேன்லாம் இங்கெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கிரீன் ஆட்டையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யார் சொல்றது சரியா வரும் நம்ம பார்ப்போம்.